கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கவே ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் எடுத்தால் கூட திருப்தி அடையாதவங்க தான் அதிகம் பேர். ஒரு காலத்தில் தன்னை மறைக்கிறதுக்காக ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தன்னை எல்லாருக்கும் காட்டுறதுக்காக ட்ரெஸ் போடுறாங்கன்ற அவலம் நடக்குது. நான் உடுத்துறது என்னுடைய சுதந்திரம், என் சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாதுன்னு பலர் நினச்சி ஆடை குறைப்பு செய்கிறத ஏதோ சாதனையாக செஞ்சுட்டு வராங்க. படிப்பு அதிகமாக ஆடை குறைப்பு நடக்குதுன்ட்டு பெரியவங்க சலிச்சு கொள்கிற அளவுக்கு இன்றைய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது. ட்ரெண்டிங் ஃபேஷன்ட்டு இன்றைய இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை கண்டிக்க பெற்றோர் ஏதாவது கேட்டால் இப்படி ஆடை உடுத்துறதுல என்ன தப்பு இருக்குதுன்ட்டு எதிர்கேள்வி கேட்குறது, மற்றவங்கள போல் நான் ஒன்றும் மோசம் இல்லைன்னு தங்களுடைய நிலைக்கு நியாயம் பேசுகிறதுன்னு தங்களையே ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளை பார்த்து ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. இப்படி ஜீவிக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா? எதை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு? நம்மளுடைய உடைய குறித்து வேதத்தின் பார்வை என்ன அப்படின்றத இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். மறைந்த அமெரிக்க குத்து சண்டை வீரர் மகள் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்திருக்குது. அதுக்காக தன்னுடைய மகளுக்கு எப்படி அறிவுரை சொன்னாருன்றத அவங்களுடைய மகள் வெளியிட்டிருக்கிறாங்க. நானும் என் தங்கச்சி லைலாவும் அப்பாவை பார்க்குறதுக்கு அப்பாவோட ரூமுக்கு போனோம். வழக்கம் போல் எங்களை பக்கத்தில் உட்கார சொல்லிவிட்டு என் கண்ணை நேராக நோக்கி பார்த்து, மகளே, இந்த உலகத்தில் ரொம்ப மதிப்பு மிக்கதாக தேவன் படைத்த எல்லாமே மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறத்துக்கு ரொம்ப கடினமானதாகவும் தான் இருக்குது. வைரங்களை எங்கே எடுப்ப? பூமியினுடைய ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் இருக்குது. முத்துக்களை எங்கே எடுப்ப? கடலுடைய ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள்ளே மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்களும் இருக்குது. தங்கத்தை எங்கே எடுப்ப? சுரங்கத்துக்குள்ள அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ள மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுக்கிறதுக்கு நீ ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி சொல்லிட்டு என்னை உத்து பார்த்து, உன்னுடைய உடல் புனிதமானது, வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள், உன் உடலை முறையாக மறைச்சிக்கோன்னு சொன்னார். இதை கேட்டதுமே என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தப்பட்டவளா என் ரூமுக்கு போய் என்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆலோசனை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. குறிப்பாக கிறிஸ்தவ பிள்ளைங்க இன்றைக்கி உடைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளுடைய உடை அலங்காரம் மற்றவங்கள பாவம் செய்ய தூண்டும்னா அதுக்கு நாம் தானே கணக்கு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய உடைகளை குறித்தும் அவங்க பொதுவான இடத்துல நடந்து கொள்ள வேண்டியதை குறித்தும் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி தான் உடை உடுத்தணும்னு வேதாகமத்தில் இருக்குதான்னு கேட்குறவங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்னு 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்பட்டதை நம்ம கவனித்து பார்ப்போம். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்போ நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம யாராக தெரிகிறோன்றதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய சுபாவமும் நம்மளுடைய தன்மையும் எப்படியாப்பட்டதுன்னு நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் நம்மளுடைய சிகை அலங்காரமுமே காட்டி கொடுத்துரும். நாம் உடுத்துகிற விதம் கனத்துக்குரியதாக இருக்க வேண்டுமே தவிர கண் உறுத்தும் விதமாக இருக்கக்கூடாது. பரிதாபமாக உடுத்தவும் வேண்டாம், பகட்டுக்காகவும் உடுத்தவும் வேண்டாம். ஆடையானது நமக்கு மதிப்பை கொண்டு வர வேண்டுமே ஒழிய பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. நாம் ஆடை உடுத்துறது மற்றவங்கள பாவத்துக்கு உள்ளாக்கும்னா அது இன்னும் மோசமான செயல். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும்னு ரோமர் 14:21 சொல்லப்பட்டபடியும் மிகுந்த ஜாக்கிரதையாயிருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.